ஹாய் ஹலோ சினிரேஸ் யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இயக்குனர் சிம்பு தேவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், சின்ன ஜெயந்த், சாம்ஸ் எல்லாரும் நடிச்சிருக்கிற போட் படத்தை பற்றி பார்ப்போம். படத்தோட கதை என்னன்றது பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்திலே 1943 கதை நடக்குதுன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஜப்பான்காரன் வந்து இந்தியா மேலே குண்டு போடுறான். அப்படி போடும்போது மெட்ராஸ் மேலேயும் வந்து குண்டு போடுறதா ஒரு தகவல் வருது. இப்போ பீச் ஒட்டி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஹாஸ்பிட்டல், அப்புறமா வந்து கோர்ட்டு எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து இயங்கிட்டு இருக்கு, டென்ட் மாரி போட்டு. இப்போ பப்ளிக் எல்லாம் நின்றுருக்காங்க. யோகி பாபு வந்து மீனவராக வராரு, கூட வந்து பாட்டியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரேடியோவில் வந்துட்டு சென்னையில் வந்து குண்டு போட போகிறாங்க, 4 இடத்துல போட்டாங்க, மக்கள்லாம் வந்து வெளியில் வர வேண்டாம், சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி ரேடியோவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே அங்கே பீச் ஒட்டி இருக்கிற மக்கள்லாம் வந்து தெரிச்சு ஓடுறாங்க. இப்போ யோகி பாபு என்ன பண்ணுறாரு, நிலத்துல இருந்தால் குண்டு போட்டுருவான், கடலில் இருந்தால் சேஃபாக தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு பார்ட்டியோட கிளம்பும்போது இங்கேருந்து ஓடி போன ஒரு 7 விதமான கேரக்டர்ஸ். சின்ன ஜெயந்த் வந்து பிராமணா வராரு, சாம்ஸ் வந்து மாரோடியா வராரு, ராஜஸ்தான் மாரோடியா. அதேமாரி மதுமிதா கேரக்டர் வந்து ஆந்திராவில் வராங்க. இப்படி பல விதமான ஒரு 7 பேர் வந்து போட்டில் ஏறிடுறாங்க. இப்போ இவங்களோட சேர்த்து 9 பேர் ஆயிடுது. கொஞ்சம் தொலைவு கடலில் ட்ராவல் பண்ணோன்னே ஒரு போட்டு கவுந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுலேருந்து ஒரு வெள்ளக்காரன் வரை ஏறிதான். இப்போ 10 பேர் ஆயிடுச்சு. இப்போ யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா, 10 பேர் இந்த போட்டு தாங்காது, 3 பேர் இறங்கினாதான் நம்ம வந்துட்டு உயிர் வந்து மற்றவங்க சேஃபாக தப்பிக்க முடியும் அப்படின்போது, இப்போ அந்த 3 பேர் வந்து கடலில் இறங்கினாங்களா, இவங்க 7 பேர் கரை சேர்ந்தாங்களா, இல்லை மொத்த பேருமே வந்து கடலில் வந்து கரைஞ்சாங்களா அப்படின்றது மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் என்னன்றதை பார்த்துருவோம். 1953 த ஓல்டு மேன் அப்படின்ற ஒரு நாவல் இருந்தோம், 12 ஆங்கிரி மேன் அப்படின்ற கதையில் இருந்தோம். 2 கதையை மிக்ஸ் பண்ணி இன்ஸ்பிரேஷனாக எடுத்துதான் படத்தோட ஆரம்பத்திலே வந்து டைரக்டர் வந்து போடுறாப்புல. இப்போது நமக்கு வந்து யோகி பாபா இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும், அதே மாதிரி சேட்டு மார்வாடியாக நடிச்சிருக்கிற சாம்ஸாக இருக்கட்டும், மதுமிதாவாக இருக்கட்டும், சின்ன ஜெயந்தி பிராமணா பண்ணியிருக்காரு அவராக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து தரமாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி போட்டில் ஏறுற ஒரு வெள்ளைக்காரன் அவரும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தாலும் கேமராமேனு ஒரு போட்டுக்குள்ளார 10 பேர் வச்சுட்டு போர் அடிக்காமல் காட்சி அமைக்கிறது, ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதேமாரி கிராஃபிக்ஸ் டீமு இந்த பட்ஜெட்டுக்குள்ளார என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு இதுக்கு இன்னும் கூட பெட்டராக எடுத்துக்கலாமே தோணிருக்கலாம். பட் இது வந்து பிரம்மாண்டமான சங்கர் சார் படம் இல்லை, சிம்பு தேவன் படம் தானே. இப்போது சிம்பு தேவன் போதே நம்மளுக்கு வந்து புதுசு புதுசாக ஐடியாவாக வந்து படம் பண்ணுறவர் தான், அது எல்லாருக்குமே தெரியும். வடிவேல் வச்சு 23ஆம் புலிகேசி வந்து பயங்கர பிரம்மாண்டமாக அந்த பட்ஜெட்டுக்குள்ளார ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த தரவரிசையில் இந்த படமும் ட்ரை பண்ணுறதுக்காக சிம்பு தேவன் வந்து பாராட்டலாம். அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு கேரக்டருக்கும் சின்ன ஜெயந்தி கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வேற்றுமை பற்றின பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மத ரீதியான பிரச்சனைகளை பேசின விஷயமா இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கரனுடைய அந்த கதாபாத்திரனுடைய விஷயங்களை பேசின விதமாக இருக்கட்டும், அங்கங்கே இயக்குனர் வந்து தனக்கு உண்டான ஒரு முத்திரை வந்து அழகாக பதிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி போய் கமர்ஷியலாக சொன்னாலும் நம்ம ஒரு கடலுக்குள்ளே போனவங்க வந்து உயிரோட கரைக்கு வருவாங்களா, அந்த பயம் கம்மியாகிடுன்றதுக்காக இவர் வந்துட்டு அளவாக அங்கங்கே தன்னுடைய முதிரைகள் வந்து பதிச்சிருக்காரு, பாராட்டுக்காங்க. படத்தோட மைனஸ் பார்ப்போம். இப்போது 1943 அந்த காலகட்டத்தில் கதை நடக்குதுன்னும் போது என்ன பிரச்சனைனா, ஒரு ஜப்பான்காரன் குண்டு போட்டான்னா அதனுடைய ப்ராப்ளம் என்ன, விளைவு என்ன, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு விஷுவல் சின்னதாக ஒரு கிராஃபிக்ஸ் தானே இவங்க பண்ணுறாங்க, பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். அடடேப்பா, அந்த காலத்தில் வந்து குண்டு போட்டு எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்கு இந்தியா, மெட்ராஸ்லாம் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கிறோன்னா பரவாயில்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தா நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கும். அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணல. அதே மாதிரி கடலை ஒட்டி ஒரு 3 டென்ட்டு போட்டு இதுதான் வெள்ளைக்காரனுடைய ஹாஸ்பிட்டல் நடத்தின இடம், இதுதான் வந்து கோர்ட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இல்லை சென்னையாவது மதராசப்பட்டினம் மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக ஏதாவது ஒரு செட்டு ஒர்க் மாதிரி போட்டு இல்லை கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டம் கிடச்சிருக்கும். ஏன்னா இதில் வந்து பிரம்மாண்டம்னு சொல்கிறதுக்கு வந்து கடலுக்கு போன இடத்துல கிராஃபிக்ஸ் காட்டினாங்களே தவிர வெளியில் மண்ணில் இருக்கிற இடம், கிரவுண்டில் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபீல் பெருசாக வரல. அதே மாதிரி யோகி பாபு அந்த போட்டுக்குள்ளார போகிறாரு, போகும்போது நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு கதாபாத்திரங்களுடைய கேரக்டரைசேஷன் வந்து நமக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து ஐயோ இவங்கெல்லாம் வந்து கடல்லேருந்து மீண்டு வெளியில் வந்துடணும், தப்பிச்சிடணும் அந்த அந்த ஃபீலை வரல. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரை பற்றி நம்மளுக்கு வந்து டேரக்டர் வந்து இம்ப்ரெசிவாக பதிவு வைக்கல. அதுதான் வந்து மிஸ்டேக் நினைக்கிறேன்.
இந்த மாதிரி பிரம்மாண்டமாக புதுசாக தாட்டு உள்ள ஒரு இயக்குனர் கதாபாத்திரங்களை வந்து மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் ஏற்கனவே போர்டில் போட்ட மாதிரி இந்த ஓல்டு மேனாக இருக்கட்டும், 12 ஆங்கிரி மேனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ தான் ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு ஐயோ இவங்க பயங்கரமான கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிறாங்கடா அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சுறா வந்து இவங்க இருக்கிற போட்டை சுற்றி சுற்றி வருது. இப்போ நீங்கள் ஜாஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் அந்த சுறா மீன் வரும்போது மக்களை எப்படி வந்து சாப்பிட போகுது, அப்படியே எப்படி கடித்து ரெண்டாக கட் பண்ணும்போது ரத்தம் தெறிக்க போகுதுன்ற ஒரு பயத்தை கொடுத்துருப்பான் அது ஹாலிவுட் மூவியில். பட் அந்த மாதிரியாவது சுறா வந்து என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது டீட்டெயிலே இல்லை. நம்ம செவி வழி செய்தியாகவே சுறா வந்தால் போட்டு அடிச்சுச்சுன்னா மற்ற பேரை சாப்பிட்றோம், அதே மாதிரி குண்டு போட்டால் மற்ற பேர் செத்துருவாங்க அப்படின்ற தகவலாகவே இவங்க வந்து காட்டினதுனால நம்மளுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. நம்ம போட்டுன்னும் போது ஒரு ஹாலிவுட் பேட்டர்னில் வந்து இயக்குனர் ட்ரை பண்ணியிருப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு வேலை உள்ளே போய்ட்டுமா. அப்போ அங்கே போனால் தேட்டரில் வந்து அமைதியாக இருக்காங்க. ரெண்டாவது இவங்க பேசுகிற அந்த பாலிட்டிக்ஸும் நம்மளுக்கு வந்து ரெகுலராக கேட்ட நிறைய படங்களுடைய சாயல் தான். அதே மாதிரி காமெடின்ற பேரில் சின்ன சின்ன விஷயமா வந்து சொன்னாங்க, அது காமெடியாக இல்லை. அதே மாதிரி ஜிப்ரானுடைய பேக்ரவுண்டு மியூசிக்கு 2 சாங்ஸ் வேறு போட்டிருக்காங்க. கர்நாடிக்கும் கானாவும் மிக்ஸ் பண்ண மாதிரிலாம் சாங் போட்டிருக்காங்க. நமக்கு அந்த இடத்துல ரசிக்கிறதுக்கு உண்டான மனநிலை இல்லை. இவங்க ஒரு டைம் டியூரேஷனுடைய அந்த காலத்தை கடத்துறதுக்காக நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி அந்த கப்பலுக்குள்ளார தண்ணி வருதுன்னும் போது ஐயோ இவங்களாம் செத்துட்டு போகிறாங்கன்னு ஒரு பயம் வரணும் இல்லையா? அந்த பயம் எங்கேயுமே வரல. இவங்க செத்தான்னா கரைக்கு வந்தாண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு படம் பார்க்கும்போது கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆகுது. இன்னொன்று கடலுக்குள்ளே போகும்போது சுறாவில் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி மழை வரப்போகுது, மழை வந்ததுன்னா புயல் வரும், கப்பல்லாம் வந்து கவுந்துருச்சுன்னா மொத்த பேர் செத்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு ஃபீலே வரல. அது என்ன பஞ்சாயத்துன்னு தெரில. அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் திரைக்கதையினுடைய சுவாரஸ்ய குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள். மற்றபடி வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing out, Talapakatti, Rajbabu.